பாலிவுட் நடிகர் சல்மான் கான் மதுபோதையில் கார் ஓட்டிய வழக்கில் குற்றவாளி என நீதிமன்றம் உத்தரவு. கடந்த 2002ஆம் ஆண்டு பாந்த்ரா பகுதியில் மதுபோதையில் கார் ஓட்டியதாக சல்மான் கான் மீது வழக்கு தொடரப்பட்டது. மதுபோதையில் நடந்த இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார் என்பதோடு 4 பேர் படுகாயமடைந்ததும் குறிப்பிடத்தக்கது. 12 வருடங்களுக்கும் மேலாக நடைபெற்ற இந்த வழக்கில் சல்மான் கான் குற்றவாளி என்று நீதிமன்றம் அறிவித்துள்ளதோடு இந்திய தண்டனை சட்டம் 304 பிரிவின் கீழ் 10 ஆண்டுகள் வரை தண்டனை காலம் இருக்கக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. வழக்கு நடைபெற்ற காலகட்டத்தில் சல்மான் கான் தான் மது அருந்திவிட்டு காரை ஓட்டியதாக அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டு வந்தனர். இதையடுத்து சல்மான் கான் இதை மறுத்து வந்த நிலையில் தனது ஓட்டுநர் அசோக் சிங் தான் காரை ஓட்டியதாக நீதிமன்றத்தில் வாக்குமூலம் அளித்தார். மருத்துவ பரிசோதனையில் 63 மில்லிகிராம் அளவுக்கு சல்மான் கானின் உடம்பில் ஆல்கஹால் இருப்பதும் கண்டறியப்பட்டது. இதையடுத்து இன்று மும்பை நீதிபதி சல்மான் கான் குற்றவாளி என்ற தீர்ப்பை வெளியிட்டுள்ளார். சல்மான் கான் கைது செய்யப்பட்டால் ஹிந்தி திரையுலகம் கோடிகளில் தன் வருமானத்தை இழக்கும் சூழ்நிலை உருவாகும். ரெட்பிக்ஸ் செய்திக்குழு, ரெட்பிக்ஸ் நியூஸ்.